Good morning, students. Kinetic theory lesson previous year questions பார்த்துட்டு இருக்கோம். JEE, NEET, CBSE பிள்ளைங்க இந்த கொஸ்டின்ஸை கவனிச்சுக்கலாம். The number of translational degrees of freedom for diatomic gas அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ diatomic gas அப்படின்னும் போது இந்த மாதிரி டம்பிள் ஷேப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எனக்கு 3 translational degree of freedom இருக்கும். அதாவது எக்ஸ், y and z ஆக்சிஸில் அதால் மூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எனக்கு 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ட்ரான்ஸ்லேஷ்னல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ட்ரான்ஸ்லேஷ்னல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கேஸஸோடைய ரொட்டேஷன் எப்படிலாம் எடுத்துக்கலாம்னா, எனக்கு இந்த இப்படி ரொட்டேட் பண்ணுறது, அதாவது இந்த பெண்ணை இப்படி ரொட்டேட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். சரியா? அப்படி எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு இப்படி ரொட்டேட் பண்ணேன்னா இப்போ நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்க. ஓகேவா? இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணால் இது கணக்கு இல்லை, இப்படி ரொட்டேட் பண்ணுறதுல இது கணக்கு இல்லை. ஸோ அப்போ மொத்தம் 2 தான். அப்போ என்ன ஆகுது? 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ 3 + 2 எவ்வளோ வருது? 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.